வீட்டுல இருக்கிற செடியெல்லாம் இன்னைக்கு நாங்க வெட்ட போறோம். ஹாரி, தூங்குனது போதும், எந்திரிங்க ஹாரி. இவரை இந்த மாதிரி எழுப்பினாலாம் வேலைக்கு ஆகாது. இதுக்கு வேற மெத்தட் இருக்கு. என்ன மிச்சி இது? தூங்கிட்டு இருக்கவனை இப்படியா எழுப்புவ? மூக்கு போச்சு. உங்களை எழுப்புறதுக்கு வேற வழி தெரியல. கொஞ்சம் இங்க பாருங்க. இப்ப என்னாச்சு மிச்சி? எங்கேயாவது வெளில போறியா? அம்மா, அடிப்பட்ட இடத்துலயே அடிக்கிற. வெளியில பார்க்க சொன்னா நான் வெளியில போறேனான்னு கேக்குறீங்களா? ஓஹோ, ஷீரோவை வாக்கிங் கூட்டு போகணும்னு சொல்றியா மிச்சி? கீழே பாக்காதீங்க ஹரி, கொஞ்சம் மேல பாருங்க. செடி எல்லாம் காடு மாதிரி வளர்ந்துருக்கு, அதை வெட்டணும். அவ்வளோ மோசமாவா இருக்கு? வேணும்னா அடுத்த வாரம் வெட்டிட்டுமா? வர வர நீங்களும் நம்ம ஷின்சான் மாதிரியே சொல் பேச்சு கேட்காமயே இருக்கிறீங்க ஹரி. இப்ப எதுக்கு தேவையில்லாம என்ன ஷின்சானோட சேர்த்து வச்சு பேசுறேன்? எனக்கு பெரிய இருக்கு. எதுக்கு நேரம் ஏன் கூட கம்பேர் பண்றீங்க? ஷீரோவை வாக்கிங் கூட்டிட்டு போக சொன்னா போக மாட்டேன். ஒழுங்கா ஸ்கூலுக்கு கிளம்புன்னு சொன்னா கிளம்ப மாட்டேன். அப்புறம் உன்னை குறை சொல்லாம எப்படி இருக்கிறது? ஓஹோ, இது நியாயமான பேச்சு. பாத்தியா, ஒன்னால எனக்கு கெட்ட பேரு. என்ன உங்க கூட கம்பேர் பண்ணி பேசிட்டாங்க. இதை விடவா ஒருத்தனுக்கு பேரு ரிப்பேர் ஆகணும்? போங்கப்பா. பாத்தீங்களா, உங்க முன்னாடியே இப்படி எல்லாம் பேசுறானா? நீங்க இல்லாதப்ப இவன் எப்படி எல்லாம் பேசுவான்? அந்த கதையில விடுங்கம்மா. நீங்க என்ன ஃப்ரிட்ஜே கிளீன் பண்ணல, அது எப்படி நீங்க எங்க வந்து குறை சொல்லலாம்? ஒத்துக்க முடியாது. என்ன பத்தி குறை சொல்றதுக்கு முன்னாடி நீ உன்னை பத்தி யோசிச்சு பாரு மிச்சி. நீ இன்னும் ஃப்ரிட்ஜ கூட கிளீன் பண்ணாம இருக்கியாமே. இவங்களை இப்படியே விட்டா சரிப்பட்டு வர மாட்டாங்க. காலையில எந்திரிச்சு உங்களை ஆபீஸ் அனுப்பவும் இவனை ஸ்கூலுக்கு அனுப்பவும் எனக்கு நேரம் சரியா இருக்கு. இதுல நான் ஃப்ரிட்ஜ் வேற தனியால கிளீன் பண்ணணுமா? கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு வர்றது நானே. ஆனா எனக்கு ஒரு வேலையாவது ருசியா சாப்பாடு போட்டிருக்கியா? அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு நான் இல்ல, அந்த மாதிரி நீயும் பொறுத்துக்கிட்டு இரு. இந்த உலகம் உங்களை ஊத்து பாத்துட்டு இருக்கு. எல்லாரும் பத்தியெல்லாம் எங்க அம்மா அப்பா எப்படி சண்டை போட்டுக்கிறாங்கன்னு. இல்ல சிஸ்டர், நாங்க சும்மா பேசிட்டு இருந்தோம், அவ்வளவுதான். பேசுறியா? உண்மையெல்லாம் போய் அடிக்கிறேன். எதுவும் பேசாதீங்க. 2 பேரும் போய் அந்த செடியை ஒழுங்கா வெட்டுங்க, போங்க. ஓகே. நீ எல்லாம் வெளியில வரக்கூடாது ஹிமாவரி. ஐயோ பாவம், ஒரு ஆபீஸ் ட்ரைடை இப்படி போதாட வெட்ட விட்டாங்களே. நான் வெட்டுறதுக்கு கத்திரிக்கோள். நீ வெட்டலாம் தேவையில்லை, கீழே விழுறத பொறுக்கி போடு. பொறுக்கி போடணுமா? அது போதுமா? போதும் 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 போதும். எனக்கு வேலையே இல்லையா? அப்ப நான் எதுக்கு இங்க இருக்கணும்? நான் போறேன். எங்க சார் ஓடுறீங்க? இந்த சாக்க சொல்லி நீ தப்பிச்சிடலாம்னு நினைக்காத. அப்ப நான் குப்பையை பொறுக்கிதான் ஆகணுமாமா? இந்த இடத்த சுத்தம் பண்றதுக்கு தொடப்பமும் முறமும் வச்சிருக்க, அதை எடுத்துட்டு வந்து சுத்தம் பண்ணு போ. இதை விட நல்ல வேலை கிடைக்காதா? இந்த வேலையை விட்டா வேற என்ன வேலை செய்வ? என்ன மட்டும் ஃப்ரீயா விட்டுருந்தீங்கன்னா 10 பருகளை முழுங்கி ஏன் இப்போ விட்டுருப்பேன். என்ன இப்படி வேலை செய்ய விட்டீங்களே, அதான் வருத்தம். உன் கனவெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் அதை எடுத்துட்டு வா. எடுக்கிறேன். இந்த காசு கோபாவே என்ன பார்த்தா மேலும் என்ன இப்படி சுத்தம் பொறுக்க விட்டாங்களே. இந்த காட்சியை ரோட்ல போற 4 பேர் பார்த்தா என்ன நினைப்பாங்க? இது அப்படியே போட்டோ எடுத்து பேனர் கிட்ட வச்சாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? என்னப்பா நீங்க? சாரி ஷின்சான். பரவாயில்லையே, முழு குடும்பமும் சேர்ந்து செடியை வெட்டுறீங்க போல இருக்கு. ஆமா மேடம். அவங்க 2 பேரும் கத்திரிக்கோளை கையில வச்சுட்டு காத்து வாங்குறாங்கக்கா. இப்ப அவங்க உங்ககிட்ட ஏதாவது கேட்டாங்களா? இல்லையே. ஆஹா, ஹீமாவரிக்கு பால் கொடுக்கவே மறந்துட்டேனே. நீ இந்த இடத்தை இப்படி பண்ணி வச்சிருக்கியே, உங்க அம்மா மட்டும் வந்து பார்த்தாங்கன்னா நம்ம 2 பேர் நிலைமையும் கொஞ்சம் முன்னாவும் எப்படியாவது சமாளிக்க பாக்குறேன். ஓரளவுக்கு ஒப்பேத்தியாச்சு. உங்க மனக்கவலையை போக்குற விதத்துல நாமே அந்த பக்கமும் சைடுல இதே மாதிரி வெட்டி விட்டுற கூடாது. வாய மூடு. அப்பா எனக்கு ஆசையா இருக்குப்பா, நானும் மேல உட்காந்து வெட்டேன். ஒன்னும் தேவையில்ல, நீ கொஞ்ச நேரம் போய் அமைதியா அப்படி உட்காரு போ. என்னையும் ஓர கட்டுறீங்களா? ரொம்ப தாகமா இருக்கு, போய் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வருவோம். எனக்கு ஒரு உயர்வான இடம் எப்பவுமே காத்துக்கிட்டு இருக்கு. ஒரு வழியா ஹீமாவரி தூங்கிட்டா. போய் வேலையை ஆரம்பிப்போம். பாத்தீங்களா அம்மாப்பா, அடையப்பான்னு சொல்ற மாதிரி வேலை
குச்சி குச்சி விளையாடலாம் வா. இன்னைக்கு நம்ம வெட்ட ஆரம்பிச்சதே தப்பு போல இருக்கே. இப்படி பண்ணி வச்சிருக்காரு. ஐயா இப்பதான் அழகா பாக்குறாங்க எல்லாரும். ரோட்ல போறவங்க எல்லாம் இனிமே நம்ம வீட்டை பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஹலோ அண்ணி. இனிமே நம்ம பாத்தீங்கன்னா யாரும் கேட்டா ஆக முடியாது. நித்தி, இதனால எனக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. இனிமே நீ கதவை லாக் பண்ணிட்டா கூட எனக்கு கவலை இல்ல. நான் இந்த பக்கமா உள்ள வந்துருவேன். நல்லா இருக்குல்ல ஐடியா?